இந்த வாரம் சண்டே நான் தான் நான்வெஜ் எடுக்க போயிருந்தேனா, அதனால சரி க்ரோசரிஸும் என்னென்ன தீர்ந்துருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு எழுதிட்டே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா நினச்சிட்டு போறது அங்கே போனோன்னு ஏதாவது ஒன்று மறந்துட்டு வந்துட்டு அந்த வாரம் ஃபுல்லாமே கடைக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அதனால போகக்கூடாது அப்படின்ட்டு என்னென்ன தேவையோ கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. நைட்டுக்கு சாப்பாடு தான் வச்சிருந்தேன் ஒரு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வாரம் காடை தான் வாங்கியிருந்தோமா 2 வாரமாக நினைக்கிறது காடை வாங்கணும்னு கரெக்டாக அந்த சண்டே வந்தோடனே என்ன எடுக்கலான்னு பிளான் பண்ணுறப்ப அந்த காடையவே மறந்துட்டுறது. இந்த தடவை கரெக்டாக போய் வாங்கிட்டு வந்தாச்சு. 3 காடை தான் இருந்துச்சு. நான் லேட்டாக தான் போயிருந்தேன்னா அதனால கிடைக்கவே இல்லை. எனக்கு ஃப்ரை பண்ணணும்னு தான் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரை பண்ணிவிட்டா தனியாக அதுக்குன்னு இன்னொரு குழம்பு வைக்கணும் அப்படின்ட்டு சரி கிரேவியாகவே வச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெருசாக எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நம்ம சிக்கன் குழம்பு வைப்போம்னா அதுக்கு பொதுவாக அந்த சிக்கன் பொதுவாக காடை போடுறோம் அவ்வளோதான். இது கூட வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் கெட்டியாக கிரேவி வர்றதுக்காக. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பே மித்ராவா அதில் வந்து என்ன சாப்பாடுன்னு கேட்டுருந்தாங்க. சிக்கன் அப்படி சொன்னாலும் கொஞ்சம் குஷியாயிட்டாங்க. அப்படியே செஞ்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதா. ஓகே பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.